ஹாய் ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கும் ரொம்பவே அழகான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் தான் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோ கூட வந்துட்டு ஒரு 10 வருஷம் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த 10 வருஷமா அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. டேட்டிங் லைஃப் வந்து வாழ்ந்துட்டே இருக்காங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோ வந்து ரொம்ப பணக்கார ஒரு சிஇஓவா இருப்பார். ஹீரோயின் அவங்க கூட தான் இருப்பாங்க. அது ஒன்றா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கூட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது செக்ரட்டரின்னு சொல்லலாம். ஆனால் ஹீரோ வந்துட்டு அவங்களோட லவ் வந்து வெளியே இதுவரைக்கும் சொல்லல. 10 வருஷம் வாழ்ற வாழ்க்கையவே இன்னும் அவர் வெளியே சொல்லவே இல்ல. ஹீரோயின் மனசுக்குள்ள என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கோம், இந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறோம், ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்திலேயே இன்னும் ஏன் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வெளியே சொல்லாம இருக்கான் அப்படின்றது ஹீரோயினுக்கு உள்ள ஒரு வருத்தம் தானே, அது இருக்க தான் செய்யும். ஸோ அவங்க வந்து யோசிச்சுட்டே வந்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ கூட தான் அவங்க செக்ரட்டரின்றனால வந்துட்டு இருப்பாங்க. வரும்போது இப்போ இன்னொருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து என்ன கேட்பாங்க, இவங்க யாரு? இப்போ வந்துட்டு அவருக்கு நிறைய கம்பெனி இருக்கும். இந்த கம்பெனிக்கு புதுசாக கூட்டு வருவாரு. இவங்க உங்களோட ஃப்ரெண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவங்க என்னோட ஜஸ்ட் என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு அசிஸ்டன்ட் தான், நான் அவங்களோட பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. ஹீரோயின் மனசில் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டான்னு தானே கேட்குறாங்க, அட்லீஸ்ட் ஃப்ரெண்டுனாவது சொல்லலாம்ல. ஃப்ரெண்டும் இல்லை, ஒய்ஃபும் இல்லை, எதுவுமே இல்லாமல் அவன் இந்த 10 வருஷம் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கானா, இது என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் மனசுக்குள்ள ஒரு மாதிரியாவே இருக்கும். அவங்களும் யோசிப்பாங்க, இவன் நம்மள இந்த மாதிரி கூட அடையாளப்படுத்த மாட்டான் அப்படின்னா வந்துட்டு இத்தனை வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் தான் அர்த்தம். இப்போ ஹீரோயினுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பிளைண்ட் டேட் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஒரு புது ஒரு ஆள் யாருன்னு இதுக்கு முன்னாடி தெரியாது. அவங்கள பார்க்கறதுக்காக ஹீரோயின் இது வரைக்கும் இவர் மேல உள்ள கோவத்தில் அவரை போய் பார்க்கலான்ற முடிவுக்கு வந்திருப்பாங்க. இப்போ அவர் ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்க வர சொன்னீங்க, மீட்டிங்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்ன திடீர்னு வந்துட்டு பிளைண்ட் டேட் அட்டன் பண்ணுறதுக்காக தான் வர சொன்னேன்னு சொல்லிட்டு எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ உட்காந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் வரும்போது ஹீரோயினை பார்க்கும் போதே அவருக்கு ரொம்பவே பிடிச்சிரும். அப்படியே பிரகாசமாக ஒரு ஒளிவட்ட ஹீரோயின் முகத்தில் தெரியவும் ஹீரோக்கு பார்த்தோன்னே ஹீரோயினை பிடிச்சி போயிடுது. இருந்தாங்களா பின்னாடியே தான் அவங்களோட அந்த லவர் இருக்காரு, அவர் நடந்து வந்துட்டே இருப்பாரு. அவர் ஏதோ வேற ஏதோ பையனை பார்க்க வந்திருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் வந்து இப்போ இந்த காஃபி ஷாப்பில் அவங்க பக்கத்தில் உட்காரவும் இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இதுதான் என்னோட ப்ரொஃபைல், நான் தான் உங்கள் பிளைண்ட் டேட்காக நீங்கள் கூப்பிட்டதுக்காக வந்திருக்கேன், ஆனால் ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்காக சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் ஹீரோனை கண்ணை செய்யாமல் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஹீரோ இதெல்லாம் கேட்கும் போது இப்போ இந்த லவர் பையன் இருக்கார்ல, அவருக்கு தூக்கி வாரி போடும். என்னது டேட்டிங்கா, பிளைண்ட் டேட்டா, என்னது இது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோ கேட்பாரு, இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் என்னோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இது அவருக்கு அவ்வளோ கோவம் வரும். என்னது நான் பாஸா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கேட்பாரு. ஏன்னா அவர் இந்த 10 வருஷமா அவர் அப்படிதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரே ஒரு தடவை ஹீரோயின் வாயில் அப்படி வந்தோன்னு அவரால் தாங்கவே முடியாது. ஆமா நீங்க எவ்வளோ கோவப்படுறீங்க, நீங்க என்னோட பாஸ் தானே, அவர் வந்து நான் பிளைண்ட் டேட்காக பார்க்க வந்திருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லவும், இதை நான் ஆப்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீங்கள் 2 பேரும் இப்போ ஃபஸ்ட்டு பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வெயிட் பண்ணுவார். இப்போ ஹீரோனை தனியாக கூட்டு வந்து அந்த லவர் பையன் இருக்கார்ல, கண்ட மாதிரி கேட்டுகிட்டே இருப்பார், நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. என்ன சொல்லுவாங்க, நான் தான் அதை பற்றி கேட்கணும், இத்தனை 10 வருஷமாக நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரே வீட்டில் தங்கி இருக்கோம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், அதை வெளியே யார்ட்டையுமே நீ சொல்லவும் இல்லை, என்ன நீ வந்து உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு செக்ரட்டரியாக தான் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிற, ஒரு ஃப்ரெண்டாக கூட நீ அறிமுகப்படுத்தி வைக்கல, எந்த நம்பிக்கையில் நான் உங்க கூட இருக்க முடியும், இந்த பிளைண்ட் டேட்டை நான் ஏற்பாடு பண்ணி நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் போகிறேன்னு சொல்லும்போது, நான் உன்னை இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் நினச்சேன், நீ பண்ண இந்த வேலையினால எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்வார். எது கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஐடியாவில் இருந்தே, அப்படியா அந்த ஐடியாவில் இருந்தால் அதை என்கிட்டயாவது ஃபஸ்ட்டு நீ சொல்லியிருக்கணும்ல, நீ சொல்லவே இல்லையே, எந்த நம்பிக்கையில் நான் இருக்க முடியும், ஒவ்வொரு தடவை இதே மாதிரி நான் உன்கிட்ட எத்தனை தடவை கேட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அது என்ன முடியாத அளவுக்கு நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன், ஆனால் நீ அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலை, இன்றைக்கி வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணுன்ற ஐடியாவில் தான் இருந்தேன், நீ சொல்கிறது எப்படி நான் நம்ப முடியும், இதுக்கு மேலே நான் நம்பி நான் உன்னை நினச்சிட்டு இருக்கிறதுக்கு நான் விருப்பப்படவே இல்லை, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை வந்து நான் பாஸாகவே நினச்சிக்கிறேன், என்னோட லைஃபையாவது நான் பார்த்துட்டு போகிறதுக்கு நீ விடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னும் என்ன சொல்லணும்னா, அவரோட ஆஃபீஸில் வந்து ஹீரோயினை புழிஞ்சு எடுத்துருவார், அந்த அளவுக்கு வேலை வாங்கிட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி மட்டும்தான் அவர் நடந்துட்டு இருக்காரு, மற்றபடி எந்த ஒரு இதுவுமே அவங்க மேலே பெரிய எதுவுமே அவருக்கு கிடையாது. அதனால ஹீரோயின் எல்லாத்தையும் பொறுத்து பார்த்தவங்க தான் இன்னைக்கு வந்துட்டு இந்த பிளைண்ட் டேட்கே வந்து ஓகே பண்ணி வந்திருப்பாங்க. இவர் இங்கே அப்ஜெக்ஷன் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி குதிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அவரை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க, அவர் என்னோட பாஸாக இருக்கனால அவர் என் மேலே கொஞ்சம் அக்கறை எடுக்கிறன்ற பேர் அப்படிலாம் சொல்கிறாரு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு என்னோட ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, அதெல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை, உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். உடனே இப்போ அந்த லவர் பைக்கு அவ்வளோ கோவம், உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் பிடிச்சிருக்குன்னு சொல்வேன்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ ஹீரோ கோவப்படுவார். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, பாஸாக இருந்ததுன்னா உங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதா, நானே கல்யாணம் பண்ணிக்க வேணாம் தான் நினச்சேன், அவங்கள பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, நீ என்னன்னா வந்துட்டு உங்க கூட வேலை பார்க்குறவங்க உன்னை எந்த அளவுக்கு மதிச்சு அவங்களோட வாழ்க்கைக்காக உன்னை கூட்டு வந்திருக்காங்க, அதுக்கு ஓகே சொல்கிறத விட்டுவிட்டு நீ வந்து எனக்கு கலகத்தை முட்டி விட பார்க்குறேன்னு கேட்கும். இவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது போயிடும். அதான் அவர் இங்கே என்ன நடக்குது, நான் அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் என்னோட பாஸ் இங்கேருந்து நீங்கள் கிளம்புறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என்ன நடிச்சிக்கிட்டு இருக்கியா, இங்கே நீ பண்ணுற வேலைலாம் எனக்கு ரொம்ப போரிங்காக தான் இருக்குது, இதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நீயா வந்து எனக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுவார்.
என்ன நினைப்பாரு, ஏதோ ஒரு திமிர்ல பண்ணிட்டு இருக்கா, சாயங்காலம் வரட்டும் அவள வச்சுக்கிறேன் அப்படின்ற மாரி கோவமா போவாரு. இப்ப ஹீரோயின் என்ன மனசுல நினைச்சுப்பாங்கன்னா வந்துட்டு, இதுக்கு மேல இவன நம்பி நம்ம இருக்கிறோம்னா, நம்மள நம்மளே ஏமாத்திக்கிறதுக்கு தான் சமமாகும். இதுக்கப்புறம் நம்ம கல்யாண வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா வந்துட்டு, இந்த பிளைண்ட் டேட்ட ஓகே பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா இதுக்கு மேலயும் அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அவன் நம்மள வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல நம்மள வந்து ஒரு மனைவியா வைப்பான் அப்படின்ற மாரி எனக்கு நம்பிக்கை இல்ல. இது நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அப்படி இருந்தேன்னா, அதுதான் முட்டாள்தனமா இருக்கும். அப்படின்ற மாரி இவங்க மைண்ட்ல கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. வந்து பார்த்தோம்னா, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டா, ஒரு காஃபி ஷாப் மாரி ஆரம்பிச்சு பெரிய ஹோட்டலா ஓப்பன் பண்ணியிருப்பாரு. ஆனா, ஆரம்பத்துலேருந்தே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட்டர் வேலை இருக்கும்ல, அந்த டேபிள்லாம் கிளீன் பண்றது, அந்த வேலைய மட்டும் தான் அவரு குடுத்துருப்பாரு. அதையே ஹீரோயின் வந்து கேட்டிருப்பாங்க. "இதுவரைக்கும் உன்னோட ஹோட்டல்ல எனக்கு ஒரு நல்ல பதவியாவது, ஒரு வேலையாவது குடுத்தியா?" அது கூட கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில நான் என்ன வேலை பார்த்தனோ, அதே தான் நீ இன்னை வரைக்கும் என்னை அப்படி தானே வச்சிருக்க. அப்படின்ற மாரிலாம் அவங்க ஒரு கோவத்தில கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப அவங்க யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப அந்த ஹீரோவா இருக்கார்ல, அவர் என்ன கேட்பாருன்னா வந்துட்டு, நீங்க வந்துட்டு உங்க பாஸா இருக்கார்ல, அவர் வந்துட்டு இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே எனக்கு அவர தெரியும். அவர பத்தி நான் கேள்விப்பட்டுருக்கேன். அப்பத்துலேருந்தே நீங்க வந்து இதே வேல தான் பார்த்துட்டு இருக்கீங்களே. இப்ப இவ்ளோ பெருசா அந்த ஹோட்டல் மாறுனதுக்கு அப்புறமும் நீங்க வந்து ஏன் உங்களுக்கு வந்து ப்ரமோஷனே கிடைக்கல? அப்படின்ற மாரி இவர் கேட்பாரு. நான் வந்துட்டு இப்ப நீங்க என்ன வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண தான் இங்க வந்தீங்களா அப்போ? அதாவது நீ எனக்கு ஏன் பதவி கிடைக்கல? எனக்கு ஏன் ப்ரமோஷன் கிடைக்கல? நான் ஏன் இந்த வேல பார்க்குறேன், அந்த வேல பார்க்குறேன்னு கேள்வி கேட்க தான் வந்தீங்களா? அப்படின்ற மாரி ஹீரோயின் கோவமா கேட்பாங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கிறேன். என்ன வந்து இந்த டேட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? இல்லையா? அத மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உடனே இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவர் மனசுல யோசிச்சு பார்ப்பாரு. அவங்க வீட்ல வந்து பிரஷர் தான். ஏன்னா, அவங்க தாத்தா, பாட்டிக்குலாம் வந்து உடம்பு முடியல. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா தான் அவங்க நிம்மதியா இருப்பாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ ஓகே சொல்லலாம்னு நெனைப்பாரு. சொல்றதுக்குள்ள அங்க ஒரு ஆள் வருவாரு. இஷ்டத்துக்கும் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பார்த்தாலே செம்ம காமெடியா இருக்கும். அந்த மாரி இஷ்டத்துக்கு ஒண்ணு தூக்கி ஒண்ணு போட்டுக்கிட்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, நான் தான் நீ பார்க்க வந்த அந்த பிளைண்ட் டேட்க்கான ஆளு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? வா டேட் பண்ணலாம், டேட் பண்ணலாம்னு ஹீரோயின பார்த்து கூப்பிடுவாரு. ஹீரோயினுக்கு இப்ப தான் புரியும். அவங்க பார்க்க வந்த பிளைண்ட் டேட்க்கு உண்டான ஆள் வந்து இவரு தான் அப்படின்றது. அப்பதான் அவங்க நினைப்பாங்க, அப்ப ஹீரோ கிடையாதான்னு சொல்லிட்டு அவர்ட்ட என்ன சொல்வாங்கன்னா, சாரி நான் உங்கள்ட்ட தப்பா டேபிள் மாறி வந்துட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட பேச போவாங்களா, அதுக்குள்ள ஹீரோக்கு கோவமே வந்துரும். என்னது தப்பான ஆளா? அதெல்லாம் முடியாது. எனக்கு உங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அவர புடிச்சு ஒரே அடி புடிச்சு அடிய போட்டு தள்ளி விட்டுருவாரு. அவர் உடனே கீழ விழுந்து கிடப்பாரு. ஹீரோயின் கைய புடிச்சிட்டு வேக வேகமா இழுத்துட்டு போவாரு. நீ வந்து ஓகே சொல்றியா? அதெல்லாம் கிடையாது. வா நேரா போய் கல்யாணம் பண்ணி சர்டிஃபிகேட்ட வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டே போயிடுவாரு. அதுக்கு தெரிய வந்துரும். அவர் என்ன நினைப்பாருன்னா, ஓஹோ! சர்டிஃபிகேட் வாங்குற அளவுக்கு அவ போயிட்டாளா? இதெல்லாம் அவ எதுக்கு பண்றான்னு எனக்கு தெரியாதா? இப்படிலாம் பண்ணா நான் அவள கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்னன்னா, இவர் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாராம். அவர் வந்து லவ்வும் பண்ண மாட்டாராம். வெளிய யார்ட்டயும் சொல்லவும் மாட்டாராம். ஆனா இவரையே சுத்தி சுத்தி அவங்க வந்துட்டே இருக்கணும். அப்படின்ற மாரி மட்டும் மனசுல நினைச்சுட்டு அவர் பாட்டுக்கு இருப்பாரு. எங்க போனாலும் எவன பார்த்தாலும் உன்ன வந்து லேஸ்ல நானே உன்ன இத்தன அளவுக்கு நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நானே உன்ன யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்ப புதுசா வரவங்க மட்டும் உன்ன நேசிக்க போறாங்க. அவனுங்களும் உன்ன யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவானுங்க. அப்ப நீ என்கிட்ட தானே வந்தாகணும். அப்படின்ற மாரி வில்லத்தனமா உட்கார்ந்து இவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்போ ஒரு பொண்ணு வரும். அது இப்படி லொடுக்கு லொடுக்குன்னு இந்த பக்கமும் ஆட்டிக்கிட்டே வரும். அப்படி பண்ணிக்கிட்டே வந்துட்டே இருக்கும். வரும்போது இப்ப ஹீரோ கிட்ட வந்து சொல்லும். நீ எதுக்காக அவள பத்தியே நினைச்சிட்டே இருக்க? அவ ஒன்னும் உன்ன நினைக்கவா செய்றா? அவள பத்தி நீ நினைக்கிறதுக்கு அவளுக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படின்ற மாரி இது சொல்லிட்டே இருக்கும். உடனே அவ கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் அவள கல்யாணம் பண்ணிக்கிறோம்? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானேன்னு சொல்லும்போது, நான் இப்ப இன்னும் அந்த முடிவெல்லாம் நான் எடுக்கலன்னு சொல்லும்போது, உனக்கு நான் வேற ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்ற மாரி இது அவர் காதுல வேற ஏதோ ஒரு ஐடியா சொல்லும். உடனே ஒரு முகமே பிரகாசமாயிடும். பாருங்க இந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு அவள வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல நான் வந்து விட முடியாது. ஏன்னா அவகிட்ட வந்து ஒரு அதாவது என்ன சொல்றது 50ல ஒரு 40% ஷேர் வந்து அவளும் இதுல பங்கு இருக்கு. ஏன்னா அப்பத்துலேருந்தே ஹீரோயின் இருக்காங்களா வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களோடது வந்து 100க்கு வந்து 40% ஷேர் வந்து அவங்களோடது இங்கே இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது எனக்கு லாஸாக போய்டுன்ற மாதிரி சொல்வார். அதுக்கு தான் அது ஏதோ ஒரு வீணா போன ஐடியா ஒன்று கொடுத்துருக்கு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு கல்யாணம் பண்ணி கையில் சர்டிஃபிகேட்டோட வந்துருவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. அவங்களுக்கு 18 வயசாக இருக்கும்போது அந்த லவர் பையனை வந்து இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது அவர் அப்போ வந்து ப்ரொப்போஸ் தான் பண்ணுவார். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு அவர்கிட்ட விழுந்தவங்க தான் அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்போ நினச்சிட்டு இருப்பாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு, என்னோட வயசு தான் 18லேருந்து 28 ஆயிடுச்சு தவிர்த்து நம்ம லவ்வில் வந்துட்டு எந்த மாற்றமும் இருந்த மாதிரியே வந்து தெரியல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்தா எதுவுமே நடந்த மாதிரி தெரியல இந்த 10 வருஷத்துல. இப்போ பாரு இவன் யார் என்னன்னே தெரியாது, அவன் பேரை கூட இன்னும் நான் கேட்கல தெரியல. அதுக்குள்ளே எங்களுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல, வாழ்க்கை எதோ நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியலன்ற மாதிரி மனசில் நினச்சிப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாரா. உடனே இவங்க கேட்பாங்க, நீ எதுக்காக என்னை இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ ஆர்வமாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சொல்வார் அவரோட ஃபேமிலி பற்றி சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கிடையில வந்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். அந்த காலில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கால் வரும். இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அதை சொன்ன ஏதோ ஒரு ஐடியா படி அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த லவர் பாய்க்கு கால் பண்ணி அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி முன்னாடியே பேசின மாதிரி நம்ம 2 பேருக்குள்ளே இனிமேல் செட் ஆகாது. என்னோட அந்த 40% அந்த ஷேர் இருக்குல்ல அது எனக்கு திரும்ப வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ஹீரோக்கு புரியும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோக்கு முகமே மாறிடும். உடனே ஹீரோனுக்கு அது கஷ்டமா இருக்கும். உடனே டக்குன்னு என்ன சொல்வாங்கன்னா, இல்லை
இல்ல இது சாதாரண விஷயம் தான். உன்கிட்ட சொல்ற மாரி இருந்ததுன்னா கண்டிப்பா நான் சொல்லுவேன். இது சாதாரண விஷயம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புவாங்க. அந்த ஹீரோயின் வேக வேகமா இப்ப வருவாங்க. இங்க வந்து பார்த்தோம்னா, அந்த லவ்வர் பாயும், அந்த ஃபியான்சி பொண்ணு 2 பேருமே இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, "ரொம்ப வருஷத்துக்கு நானும் அப்பாவும் வந்து இருக்க மாட்டோம். என் பொண்ணு வந்து ரொம்ப நாளா வந்துட்டு ரொம்ப வருஷமா உங்கள லவ் பண்ணிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க?" அப்படின்ற மாரி கேட்கவும், "அது கூட நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஏதாவது உங்கள்ட்ட சொன்னோமா? நீங்களா ஏதாவது நினைச்சுட்டு அதுக்கு நான் பொறுப்பான்ற மாரி கேட்கவும், அந்த ஃபியான்சி பொண்ணு அதே மாரி பேசும். ஹீரோயினுக்கு அந்த ஹீரோயோட அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். டக்குன்னு வந்து ஹீரோயின் அங்க வந்துருவாங்க. ஹீரோயின் நினைக்க தான் செய்வாங்க. இன்னைக்கு நீ என்ன பிளான் பண்ணியிருக்க? என்ன பண்ண போறன்றத நான் பார்க்க தானே போறேன் அப்படின்ற மாரி அவங்க நினைச்சுட்டே தான் உள்ளேயே வருவாங்க. இவர் இதெல்லாம் பண்றத பார்த்தோன்னே அவங்க கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, நீயும் உன் ஃபேமிலி எப்ப பார்த்தாலும் எப்ப கல்யாணம், எப்ப கல்யாணம்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்க நான் கேட்கவே மாட்டேன். இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்கறது இப்ப எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி இப்பதான் முடிவ சொல்றேன். உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாரி இந்த லவ்வர் பையன் சொல்லவும், இப்ப ஹீரோனோட அம்மாக்கு வந்து கோவம் தான் வரும். என்ன நீ இப்படி சொல்லிட்ட? இத்தன வருஷமா என் பொண்ணு வந்து உன் ஹோட்டலுக்காக வேலை பார்த்துருக்கா. உன் கூட வாழ்ந்திருக்கா. இப்ப நீ இப்படி சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ அதுக்குன்னு இப்ப ஏதாவது அந்த காம்பன்சேஷன் கேட்கறீங்களா? அதுக்கு இந்தாங்க அந்த கார்ட குடுக்குறேன் அப்படின்ற மாரி குடுத்து ஒரு 4, 5 கார்ட தூக்கி ஹீரோயின் கிட்ட தூக்கி வீசுவாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க அப்படின்னா வந்துட்டு, "எனக்கு இந்த பணம், இந்த கார்டு இது தேவையில்ல" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இருக்காரு உங்க அம்மாக்கு உடம்பு முடியலல்ல, இந்த கார்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கு. அந்த பணத்த மட்டும் நீ எடுத்து அவங்களோட ட்ரீட்மெண்ட்ட பாரு. உன் பேர்ல உள்ள ஷேர்ஸ வந்து இப்பவே நீ எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. இந்த மாதிரி நான் செய்வேன்னு ஒரு நாள் கூட நான் உனக்கு ஒத்துக்கவே இல்லையே. என்னோட பேர்ல உள்ள ஷேர்ஸ நான் எதுக்காக உனக்கு ஷேர் பண்ணணும்? அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும், இவருக்கு கோவம் வந்து உடனே ஹீரோயின மிரட்ட ஆரம்பிச்சுருவாரு. என்ன சொல்வாருன்னா, அந்த லவ்வர் பையன் வந்துட்டு, "உங்க அப்பாக்கு இத்தன வருஷத்துல ட்ரீட்மெண்ட் மட்டுமே 5 மில்லியன் நான் செலவு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எந்த கணக்குல எழுத சொல்ற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும், இப்ப ஹீரோனோட அம்மாவுக்கு ஒரு மாரி ஆயிடும். விடிய போனேன்னு அவங்கவங்க அப்படியே கலாட்டா பண்ணி, இப்ப எல்லாரும் ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்கும்போது, இந்த ஃபியான்சி பொண்ணு ஒரு பக்கம் ரொம்ப ஓவரா பேசும். "உங்க அப்பா வந்துட்டு, இப்ப அவர் உயிரோட இருக்கணும்னா, நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு." அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட சொல்லும். இதுதான் அது ஐடியாவா பண்ணி கூட்டு வந்திருக்கு. இந்த மாரி மிரட்டணும் அப்படின்னா வந்து அந்த ஷேர நம்ம எழுதி வாங்கிடலாம்ல. அதுக்கப்புறம் அவள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. அப்படின்ற மாரி சொல்லி தானே ஹீரோவ இது கூட்டு வந்திருக்கு. கூட்டுருவாரு. இந்த டைம் பார்த்து ஹீரோ கரெக்ட்டா அங்க வந்தவுடனே, "என்னாச்சு நீ சார் நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "நீ என்ன இங்க பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு அவர்ட்ட டாட்டா காட்டிட்டு இவங்க வந்தாங்கல்ல, இவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாரு. அத பார்த்தோனே இப்ப இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா நின்னு இப்படி பேசவும், இவருக்கு இன்னும் கொஞ்சம் தான் கோவம் வரும். "ஓஹோ! இவளுக்காக வந்து நீ நின்னுட்டு இருக்கியா? இவளோட மிரரா நீ?" அப்படின்ற மாரிலாம் கேட்டு கிண்டல் பண்ணுவாரு. அதனால அத நான் பார்த்துக்கிறேன், அத நான் பொறுப்பேத்துக்கிறேன். நான் தான் அவள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவும், இப்ப ஹீரோயினோட அம்மா கேட்பாங்க, "என்னம்மா உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு?" கேட்கும்போது, "ஆமாம்மா, இப்பதான் கல்யாணம் ஆச்சு." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லவும், அவங்களுக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா போதுன்ற மாரி அவங்க நெனைப்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வாரு, "நான் ஆன்டிய பார்த்துக்கிறேன். அவங்க அப்பாவையும் நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லும்போது, "நீ இப்ப அம்மாவ இங்கேருந்து கூட்டிட்டு போ" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவ கூட்டிட்டு அங்க போவாரு. போம்போது இப்ப இந்த லவ்வர் பாய் என்ன கேட்பாருன்னா, "இப்ப புதுசா வந்திருக்கவன் வந்துட்டு உன் ஃபேமிலில உள்ள கஷ்டத்தெல்லாம் தூக்கி தலையில வச்சுப்பான். உங்க அப்பாவுக்கு தேவையான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீ கனவு கண்டுட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட திரும்ப வம்பு பண்ணுவாரு. வந்துட்டு, "இதே மாரி நீ பேசுறது வந்து எனக்கு அருவருப்பா இருக்கு. இப்போ உனக்கு என்னதான் வேணும்ன்றத நீ சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு அந்த லவ்வர் பாய் என்ன சொல்வாருன்னா, "உன் பேர்ல உள்ள ஷேர்ஸ் எல்லாத்தையும் எனக்கு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா இப்ப எந்த பிரச்சனையும் இல்லன்னு" சொல்லும்போதே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால்ல ஹீரோனோட அந்த ஷேர்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் வரும். அத பார்த்தோனே, "இதுக்கப்புறம் நீ செய்ய வேண்டியது எதுவுமே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடந்துருச்சு. இதுக்கப்புறம் உன் கையில 10 காசு இல்ல. இப்ப புதுசா வந்திருக்கானே, அவன் உன்ன பார்த்துக்கிறேன் நானு. எந்த லட்சணத்துல அவன் பார்த்துக்கிறான்றத நான் பார்க்குறேன். இது எப்படி இருக்கு?" அப்படின்ற மாரி ஹீரோயின கேட்டு வெறுப்பேத்துவாரு. முழிச்சுட்டே இருப்பாங்களா, அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, "எனக்கு நீ லவ்வரா இருக்கன்னு மட்டும் ஒத்துக்க. உனக்கு போனா போதுன்னு ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்றேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், அந்த டைம் கரெக்ட்டா ஹீரோ வந்துருவார். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லன்னு சொல்லிட்டு, அவங்க அப்பாக்கு கட்ட வேண்டிய பில் எல்லாத்தையுமே நான் கட்டிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லவும், உடனே இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும்னா, இந்த மாரி ஃபேக்கான பில்ல எவ்வளோ வேணா கொண்டு வரலான்ற மாரி சொல்லும். உண்மையிலேயே இப்பதான் அவருக்கான மொத்த பணத்தையும் நான் தான் கட்டியிருக்கேன்ற மாரி அவர் பில்ல காட்டுவாரு. இவ்வளோ நாளா அவங்க அப்பாக்காக 5 மில்லியன் இவர் கட்டியிருக்கேன்னு சொன்னது பூராவுமே பொய் தான். அதுவுமே அவர் பண்ணவும் இல்ல. சும்மா வரும். "உன்ன நெனச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இவ்வளோ நாளா நீ அத பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அத கூட பொய்யா தான் பண்ணியிருக்கல்ல" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அப்ப அந்த லவ்வர் பையன் என்ன சொல்வார்னா, "இப்ப மட்டும் ஒண்ணும் குறைஞ்சு போயில்ல. இப்ப மட்டும் நீ என்ன லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. என் கூட வா. நான் உன்ன பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லும். இப்ப ஹீரோக்கு கோவமா வரும். ரொம்பவே கோவம் வந்துரும் இவர் பேசின பேச்செல்லாம். உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, "இந்த ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்ட்ரா பெட் நெறையவே கிடக்குது. இதே மாரி நீ பேசிட்டு இருந்தனா நீயும் இங்க அட்மிட் ஆகுற மாதிரி ஆயிடும்" அப்படின்ற மாரி சொல்லவும், அந்த ஃபியான்சி பொண்ணு ஒண்ணு பேச, இவர் ஒண்ணு பேச, ஹீரோ ஒண்ணு பேச, ஹீரோக்கு கோவம் வந்து அடிக்கவே போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்லிடுவாங்க, "இவங்கள்ட்டலாம் நம்ம பேசுறதே வேஸ்ட்டு. எதுவுமே தேவையில்லாம பேச வேண்டாம்" அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து அவர கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, "நீங்க 2 பேரும் பேசுறதுல வந்துட்டு, நீ இவ்வளோ நாளா லவ் பண்ணிட்டு இருந்தல்ல, அவன் மனசு ரொம்பவே காயப்பட்டுருச்சு. ஸோ நீ அவன கூல் பண்ற மாரி தான் நடந்துக்கிட்டா மட்டும் தான் உனக்கானது நடக்கும்" அப்படின்ற மாரி திரும்ப திரும்ப சொல்லும். உடனே ஹீரோயின் திரும்பவும் நோஸ் கட் பண்ற மாரியே பேசுவாங்க.
பேசுவாங்க. உடனே அந்த லவ்வர் பையன் என்ன சொல்வாருன்னா, "என்ன நீ இப்ப தானே அவன கல்யாணம் பண்ணிட்டு வந்த. அதுக்குள்ள அவன் உனக்காக குச்சி ஐஸ் மாரி இப்படி உருகி உருகி உனக்காக வந்து நிக்கிறானே" அப்படின்னு சொல்லவும், அவருக்கு இப்ப கோவம் தாங்காம அடிக்கவே வந்துருவாரு. இப்ப கோவம் தான் வரும். இவன் அவன் பாட்டுக்கு பேசிட்டே போறான். அவன நான் அடிக்க போகும்போதெல்லாம் நீ என்ன கண்ட்ரோல் பண்ற. இதே மாரி பண்றது நல்லதில்ல அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "அவன் இத்தன வருஷமா என்ன நம்ப வச்சு என்ன இந்த அளவுக்கு ஏமாத்துனதுக்கு அவனுக்கு உண்டான தண்டனைய நான் தான் குடுக்கணும். அத எப்படி நீ குடுக்க முடியும்?" அப்படின்னு சொன்னவங்க, ஓங்கி பலார்ன்னு ஹீரோ ஒரு அரை, அதாவது அந்த லவ்வர் பையன ஒரு அரை அறைவாங்க. அரைஞ்சோனே அவனுக்கு சப்போர்ட்டா வந்து ஃபியான்சி பொண்ணு வரும். அதுக்கும் ஒரு அறை. இவனுக்கு ஒரு மாறி மாறி பாரபட்சம் இல்லாம 2 பேருக்கும் மாறி மாறி அடி குடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு டக்குனு இப்ப என்ன சொல்வாரு, "உன்ன நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இந்த இடத்துலயே நீ இல்லாதவதா நான் ஆக்கிருவேன்" அப்படின்ற மாரி சொல்வாரு. உடனே ஹீரோயின் உன்னால என்ன என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இப்போதைக்கு உன் பேர்ல எந்த ஷேருமே எதுவுமே இல்ல. இப்போ நீ வந்து 0 தான். உன்ன நான் எதுவும் பண்றது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது" அப்படின்ற மாதிரி சொல்வாரு. கோவமா வரும். ஹீரோ என்ன சொல்வாரு, "இதுக்கப்புறம் இன்னைக்கு வேணாம் வா போலாம்" அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு கோவம் தாங்காம இன்னொரு அரை ஓங்கி அந்த லவ்வர் பையன அடிச்சுருவாங்க. அடிச்சுட்டு ஹீரோவ கூட்டிட்டு வந்துருவாங்க. வந்த உடனே இப்ப ஹீரோயினோட அம்மா வந்து பேசுவாங்க. பேசும்போது ஹீரோ வந்துட்டு, "நீ கொஞ்சம் அங்க போப்பான்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியா பேசுவாங்க. அப்ப அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "எனக்கு எல்லாமே நல்லா புரியுதும்மா. நீ என்ன சூழ்நிலையில இருக்க, உனக்கு என்ன சூழ்நிலையில கல்யாணம் நடந்தது எல்லாமே எனக்கு தெரியுது. புரியுது. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளஸ் பண்ணுவாங்க. அதோட ஹீரோ வந்து தனியா நின்னுட்டு இருப்பார்ல, அப்ப அவரு யோசிப்பாரு, "நீ நெறையாவே என் ஒய்ஃப் கிட்ட நீ விளையாடிட்ட. உனக்கானத கண்டிப்பா நான் செஞ்சே தீருவேன். அதுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு" அப்படின்ற மாரி இவரு ஒரு பிளான் பண்ணுவாரு. வேலைக்கான ஒரு அப்ளிகேஷன் லெட்டர் இருக்குல்ல, அத ஒண்ணு ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு வருவாரு. இங்க பார்த்தோம்னா, திரும்ப அந்த லவ்வர் பையனும் ஃபியான்சி பொண்ணு ஹீரோவ கூப்பிட்டு வச்சு மிரட்டுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, "இத்தன வருஷம் நீ என் கடையில வேலை பார்த்ததுக்கு நஷ்ட ஈடு, அதாவது எங்களுக்கு எதுவுமே குடுக்காம இப்ப நீயா தனியா கலண்டுக்கிற. அப்படி போம்போது எங்களுக்கு 50 மில்லியன் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நீ லோன் எடுத்து குடுக்கணும்" அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "அது எப்படி என்னால பண்ண முடியும்? உனக்கு இத்தன வருஷம் நான் தான் வேலை பார்த்து குடுத்துருக்கேன். இப்ப பிரச்சனைன்றதுனால தான் நான் விலகுறேன். இந்த நேரத்துல இந்த மாதிரி லவ் பண்ண பொண்ணுக்கு இப்படி பண்றது நல்லதில்லன்னு" சொல்லும்போது, "இப்ப தான் நான் லவ் பண்ற பையன்றதே உனக்கு ஞாபகம் வருதா?" அப்படின்ற மாரிலாம் சொல்லி அவரு வந்து இன்னும் கொஞ்சம் இதா பண்ணுவாரு. என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "இப்ப மட்டும் நீ வந்துட்டு எனக்கு ஓகேன்னு சொல்லு. திரும்பவும் நீ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வெயிட்டரா வந்து வேலைக்கு சேரு. நீ ஆல்ரெடி இருந்தல வெயிட்டரா. அதே மாரி நீ கன்டின்யூ பண்ணிக்கலாம். இல்ல அப்படி இருந்துகிட்டு எனக்கு எப்படி நீ ஒரு கேர்ள் ஃபிரெண்டா எப்படி இருந்தியோ, அதே மாரி நீ இருக்கிறதுக்கான வாய்ப்பும் உனக்கு நான் தரேன்னு" சொல்லவும், ஹீரோயின் வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல கூட நான் சைன் பண்ணுவேன். ஆனா இத நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த டைம்ல பார்த்து ஹீரோ அந்த லவ்வர் பாய் ஆஃபீஸ்ல வேலை பார்த்தாங்கல்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல, மொத்த பேரும் இங்க வந்துருவாங்க. வந்தவங்க முன்னாடி இப்ப அந்த லவ்வர் பையன் என்ன சொல்வார்ன்னா, "இதுக்கு அப்புறமா வந்துட்டு என்னோட செக்ரட்டரியா பர்சனல் செக்ரட்டரியா வந்துட்டு இவ இருக்கவும் முடியாது. இந்த ஃபியான்சி பொண்ணு தான் என்ன இருக்க போறா" அப்படின்னு சொன்னோனே, அவங்களுக்கு ரொம்ப ஹலோ அப்படின்ற மாரி எல்லார்கிட்டயும் அவங்க அறிமுகப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்ப அங்க உள்ள அந்த மேனேஜ்மென்ட்ல இருப்பாங்கல்ல, அந்த லேடி வந்து என்ன கேட்பாங்கன்னா, "எதுக்காக நீங்க வந்து ஹீரோயின வந்து அந்த பதவியிலருந்து எடுக்குறீங்க? அவங்க இருக்கிறதுனால தானே இந்த இது வந்து இவ்வளோ தூரம் வந்ததுன்னு" அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. "அவ இனிமே இங்க இருக்க மாட்டா. அவள நான் வேலைய விட்டு தூக்கிட்டேன்னு" சொல்லிட்டு லவ்வர் பாய் சொல்வாரு. அதுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, "அவங்க இங்க இருக்கிறனால தான் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டா இருந்தது. இப்ப அவங்களே இல்லாத பட்சத்துல நாங்க இங்க இருக்க மாட்டோம்னு" சொல்லவும், "என்ன எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களான்னு" சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. "நாங்க ஒட்டுமொத்த பேருமே வந்து ரிசைன் பண்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப இந்த லவ்வர் பாய்க்கு ஒண்ணுமே புரியாது. ரெஸ்டாரண்ட் ஏற்படுத்தி அதுல ஹீரோயினுக்கு வந்து பெரிய ஒரு போஸ்டிங் ஏற்படுத்தி இவங்க ஹீரோயினுக்காக வெளிய வந்தாங்கல்ல, அவங்க அத்தன பேருக்குமே ஒரு வேலைய ரெடி பண்ணி குடுப்பாரு. இத கேட்கும்போது ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இவங்க சப்போர்ட்டா இருந்த அவங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணுவாங்க. ஹீரோக்கும் தேங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த லவ்வர் பாய்க்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா நம்ம ஒரு பிளான் பண்ணா இங்க வேற மாரி நடந்துட்டு இருக்கேன்ற மாரி அவர் நெனைப்பாரு. வந்துட்டு இப்ப அவங்களுக்கான மெசேஜ் வந்துரும். அவங்க வேலைக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாரி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இந்த 2 பேருக்குமே முகமே மாறி போயிடும். அப்ப ஹீரோ என்ன கேட்பாரு, "இத்தன வருஷம் உன்ன ஏமாத்துறதுக்கு நீ தான் அவங்ககிட்ட 10 மில்லியன் கிட்ட வந்து நஷ்ட ஈடு கேட்கணும்னு 10 மில்லியனா அப்படின்ற மாரி இப்ப அவங்க 2 பேரும் யோசிப்பாங்க. 10 மில்லியன் மறந்துராம நீ அவளுக்கு குடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகும். இவருக்கு செம்ம கோவம் வரும். லவ்வர் பாய்க்கும் அந்த ஃபியான்சி பொண்ணுக்கும். அதோட ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாதுல்ல. அவர் வீட்ல தானே தங்கியிருந்தாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாம்னு நினைக்கும்போது, அந்த ரூம்ல நெறைய பொம்மைலாம் இருக்கும். குட்டி குட்டி டால்ஸா இருக்கும். அதெல்லாம் எடுத்து எடுத்து பார்ப்பாங்க. அதெல்லாம் லவ் பண்ற டைம்ல அந்த லவ்வர் பாய் வந்துட்டு ஹீரோயினுக்காக ஒரு டைம்ல ஒரு பொம்மையா வாங்கி குடுத்துருப்பாரு. அந்த ஒரு பொம்மையும் அந்த வாங்கி குடுத்த சூழ்நிலையும் அவங்க யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. பொம்மை குடுக்குற பழக்கத்தை நிப்பாட்டி வச்சிருப்பாரு. அதோட ஹீரோயின் யோசிச்சு பார்ப்பாங்க. இப்பலாம் எனக்கு இந்த டால்ஸ்லாம் வாங்கி குடுக்குறதே இல்லன்னு கேட்கும்போது, "இப்பதானே இந்த கடைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அத டெவலப் பண்றதுக்காக நான் எவ்வளோ மெனக்கெட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நம்ம நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவரைக்கும் அதெல்லாம் எதிர்பார்க்காதன்ற" மாரி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்ப இவங்களுக்கு கடுப்பா தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவாங்க. வெளிய வரும்போதே சொல்லுவாங்க, "இந்த 10 வருஷத்துல உன் கூட இருந்தது மொத்தமும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்ற" மாரி ஹீரோயின் கோவமாவே வெளிய வருவாங்க. வெளிய வரும்போது அப்பதான் இது 2 வெளிய போயிட்டு வரும். ஹீரோயின்ட்ட வந்து பேசிட்டே இருக்கும்போது வந்து இது 2 கொஞ்சிட்டே இருக்கும். அப்ப வந்துட்டு அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க அப்பதான் ரூம்ல இருந்து வெளிய வராங்க. இவங்க 2 பேரும் என்ன அந்த ஃபியான்சி பொண்ணு அந்த லவ்வர் பையன் பேசிட்டே இருப்பாரு. அப்ப அந்த லவ்வர் பையன் என்ன சொல்வாருன்னா, "இந்த தடவ நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கும்போது, நான் அதுக்கான அந்த ஃபங்ஷனே வந்துட்டு அந்த பார்ட்டிய பெரிய லெவல்ல நான் பண்ணுவேன்னு" சொல்லிட்டே இருப்பாரு. அது 2ம் தான் பேசிட்டு இருக்கோம். ஹீரோயின் அந்த பக்கம் வர்றத வந்து அந்த ஃபியான்சி பொண்ணு பாத்துரும். டக்குன்னு என்ன பண்ணும், ஹீரோ அந்த லவ்வர் பாய் மேல வந்து தவறி விழுற மாரி போகும். அவர் தாங்கி பிடிச்ச உடனே, "என் கால் ரொம்ப வலிக்குதுன்னு" சொல்லவும், அவர் கால பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் கரெக்ட்டா அந்த டைம் வருவாங்களா, வரும்போது "கால் ரொம்ப வலிக்குதான்னா" ஆமான்னு சொன்னா, அவருக்கு வந்து கால அமுத்துறதும், இவங்க ரொம்ப நடிக்கிறதும், இத ஹீரோயின் பாக்குறதும் கடுப்பாகுறதுமா இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அது கேட்குற மாரி கேட்டுட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு செம்ம கோவமா இருக்கும். உடனே ஹீரோயின் ஓங்கி ஒரு அறைய போட்டுருவாங்க. அடுத்ததா
வந்துட்டு இவருக்கு கோவம் வந்துரும் லவர் பாய்க்கு. இதே மாரி நீ பண்ணிட்டு இருந்தனா உங்க அப்பா இப்ப இழுத்துட்டு இருக்காரு. அதோட போய் சேர்ந்துருவாருன்னு சொல்லும்போது, இன்னும் கொஞ்சம் கோவம் தாங்காம நேரா வந்தவங்க ஹீரோ அந்த லவர் பாய் இருக்கார்ல, அவர் கணத்திலே ஓங்கி ஒரு அறைய போட்டுருவாங்க. எரிச்சல் பண்ணிட்டே இருந்தா இதே மாரி அடி விழுந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து வேக வேகமா கிளம்புவாங்க. இப்ப ஹீரோ கிட்ட வருவாங்களா, அவர் தான் வெளிய வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொல்வாரு, இந்த மாரி ஒரு பெரிய கம்பெனில உனக்கு வேலைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நீ யாருன்னே எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. நீ பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம். எனக்காக நீ சப்போர்ட் பண்ற, எனக்காக நீ ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னோட வேலைய நானே பார்த்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். இத்தன வருஷமா இன்னொருத்தனுக்கு சப்போர்ட்டா இருந்து என்னோட நான் இழந்துட்டேன் எல்லாத்தையும். அதே மாரி தப்ப திரும்ப நான் பண்ண விருப்பப்படல. எனக்காக நீ பண்றதையும் நான் விருப்பப்படல. அதனால நீ எனக்கு ஏற்பாடு பண்ணி குடுத்த வேலை கூட எனக்கு வேண்டாம். நான் என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேலைக்கு போலியா அப்ப நீ என்ன பண்றதா இருக்க? சொந்தமா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறியா? சொல்லு, நான் எதா இருந்தாலும் செய்றேன்ற மாரி சொல்லவும் ஹீரோயின் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல லவர் பாய் இருக்காருல்ல, இப்ப ஹீரோட ரூமுக்கு வந்து பார்ப்பாரு. அவங்க ட்ரெஸ் இருந்த இடம்லாம் இப்ப ட்ரெஸ் இருக்காது. அந்த பொம்மை இருந்த இடத்துலலாம் பொம்மை இருக்காது. அவங்களோட திங்ஸ்லாம் அங்க இல்லாதத பார்த்தோன்னா அவருக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும். இருக்கிறத பார்த்தோன்னா அந்த ஃபியான்சி பொண்ணு வந்துட்டு என்னோட பிரதர் வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான் நம்ம கல்யாணத்துக்காகன்னு சொல்லும்போது, இப்ப இவரு என்ன கேட்பாருன்னா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு டிராமா போட்டா அவ தன்னால தேடி வந்துருவான்னு தானே நீ என்கிட்ட சொன்ன. ஆனா அவ திங்ஸ் எல்லாம் இங்கேருந்து எடுத்துட்டு போயிருக்கா அப்படின்ற மாரி கேட்பாரு. அப்ப டோட்டலா என்னன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து வெறுப்பேத்துற மாரி பண்ணோம்னா, ஹீரோயின் வந்து சேர்ந்துருவாங்கன்னு இவங்க சொன்ன பிளான நம்பி இவரு இப்படிலாம் நடந்துட்டு இருக்காரு. ஆனா அது சொன்னது பிளான் கிடையாது. அது உண்மை அதுதான்றது இப்ப வரைக்கும் அவருக்கு தெரியல. உடனே இவர் இப்படி கேட்கவும், அதுக்குள்ள எப்படி அது? இதெல்லாம் நீ இன்னும் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணும்போது தானே அவளுக்கு மனசு மாறும். நீ அதுக்குள்ள அந்த ரிசல்ட் எதிர்பார்த்தா எப்படின்ற மாரி இது சமாளிக்கும். ஆமா, அப்பதான் அவளும் வருவா. அப்ப வந்து அவ என்கிட்ட கெஞ்சுவா. அப்ப இருக்கு அவளுக்கு அப்படின்ற மாரி இன்னும் கொஞ்சம் கோவமா சொல்லிட்டு இருப்பாரு. பேசிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த ஃபியான்சி பொண்ணு, அந்த லவர் பாய் 2 பேரும் மாறி மாறி பேசிட்டே இருப்பாங்க. அது இது சில பிளான் பண்றதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சு கேட்கும்போதும், இது கூட நான் உனக்காக தான் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது சமாளிச்சிரும். தனிப்பட்ட முறையில அது என்ன யோசிக்கணும், இவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்ம அடையணுன்ற மாரி இது ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோ பேசிட்டே இருப்பாங்கல்ல. இப்போ இவங்க ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போறியான்னு கேட்டதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, எனக்காக என் மேல உள்ள பிரியத்துக்காக 10 வருஷம் என் கூட வேலை பார்த்தவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்களுக்காக அவங்க ஃபியூச்சருக்காக நான் ஏதாவது செஞ்சே ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நீ என்ன சிஓவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, ஆமான்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ஒரு குடும்பத்தோட பேரை சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வரும். உனக்கு அதாவது நான் உனக்கு கிண்டல் பண்றேன்னு தெரிஞ்சிருந்தும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அவர் உண்மையிலேயே ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒரு வசதியானவரா தான் இருப்பாரு, ஒரு சிஓவா இருப்பாரு. ஆனா ஹீரோயினுக்கு அது தெரியாது. சும்மா நமக்காக சொல்றான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே நீ அவ்வளோ பெரிய பிரசிடென்ட்டா சிஓவா இருந்த அப்படின்னா வந்துட்டு என்ன மாதிரி ஒரு நார்மல் பொண்ணை வந்து பிளைண்ட் டேட் பார்க்கறதுக்காக நீ வந்திருக்க மாட்டியே, என்னால எப்படி அதெல்லாம் நம்ப முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த சின்ன ஸ்டால்ல வந்துட்டு நீ என்ன வந்து பார்க்க வந்த, இது எப்படி நான் நம்ப முடியும்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவர் பாயும் அந்த ஃபியான்சி பொண்ணு 2 பேருமே இங்க வந்துருவாங்க. இவங்க 2 பேரும் பேசுறதே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இவங்கள்ட்ட வம்பு பண்ணுன்ற பேர்ல வம்பு பண்ணவும் ஹீரோயினுக்கு கோவம் வந்து அந்த லவர் பையன் ஓங்கி அரைஞ்சிருவாங்க. உடனே அவர் ஹீரோயினை அடிக்க வரும்போது ஹீரோ வந்து குறுக்கால வந்துட்டு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை தூக்கிக்கிட்டே வந்துருவாரு. அவர் இவ்வளோ ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. கண்டிப்பா உன்னை இந்த மாதிரி பண்ணவரும் நான் சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி அவர் மனசுல நினைச்சிட்டே வருவாரு. எனக்காக ஒரு பெரிய இடத்துல வந்துட்டு ஒரு மீட்டிங் அவங்க அட்டன் பண்ற மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு அது ஹீரோனுக்கு தெரியாது. நீங்க பாரு, நீ இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்ற, ஒரு வேளை நீ அந்த கம்பெனி இந்த ஒரு பெரிய இதா இருக்குல்ல அதுல நீ இருக்கிறவனா இருந்தா உனக்கும் இந்த மீட்டிங் லெட்டர்லாம் வந்திருக்கும், அப்படிலாம் வரல. அதனால நீ அதெல்லாம் நினைக்காத, நான் உன்னை பெருசா எதுவும் எதிர்பார்க்கல, எனக்காக நீ எதுவும் போய் சொல்லணும்னு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ சிரிச்சுட்டே இருப்பாரு. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 ஹக் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து அதாவது லவர் பாயும் அந்த ஃபியான்சி பொண்ணும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இதுவும் ஒரு பிளானோட இருக்கு, அவரும் ஒரு பிளானோட தான் இருப்பாரு. இப்ப அவங்க 2 பேரும் என்ன பேசிப்பாங்கன்னா, நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கவே கூடாது, நம்ம 2 பேருக்குள்ள பொய்யே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அதை சொல்லிட்டே இருக்கும். நிறைய பொய்யை மனசுல வச்சுக்கிட்டே. அப்ப அதுக்கு லவர் பையன் என்ன சொல்வாருன்னா, நானும் அப்படித்தான், உங்ககிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன் இந்த ஒரு விஷயத்தை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அதை ஹக் பண்ற மாதிரி பண்ணிட்டு வேற ஏதோ மெசேஜ் மாதிரி பண்ணிட்டே இருப்பாரு. இந்த டைம்ல தான் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். இந்த மாதிரி ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடக்க போகுது, அதுல சில பேர் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது இவருக்கு கோவமா வரும். அவெல்லாம் எப்படி இதுல கலந்துக்க முடியும்ன்ற மாதிரி இவருக்கு இருக்கும். எப்பவுமே இருக்காது. இப்ப இந்த ஃபியான்சி பொண்ணு இதை எப்படி பயன்படுத்திக்கும் அப்படின்னா வந்துட்டு, நாளைக்கு அந்த மீட்டிங்க்கு வரும்போது அவ வந்துட்டு உன்னோட அசிஸ்டண்டா இருந்தா மீட்டிங் வரும்போது, இப்போ உனக்கு தான் தெரியும் அவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தது, அது உன்னை அசிங்கப்படுத்த கூடாதுன்னா இப்பவே நம்ம 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணி அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை நாளைக்கு அந்த மீட்டிங்க்கு வரல அவ மூஞ்சில தூக்கி எறியணும். அந்த மாதிரி நம்ம எரியும் போது அவளுக்கு இன்னும் கொஞ்சம் தானே வயிறு எரியும், அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லுவோம். அவரும் அதுக்கு அவர் சொல்றதெல்லாம் அது தனக்காக சொல்லுதுன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு சரி வா அப்படின்ற மாதிரி இதை கூட்டிட்டு இங்க வருவாரு. ஆமா, நாளைக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றோம், நேரா போய் அந்த பெரிய பணக்கார இருக்காரு அந்த சிஓ அவரை போய் மீட் பண்றோம், அந்த பெரிய ஆர்டரை வந்து அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம வாங்குறோம் அப்படின்ற மாதிரி வருவார். ஆனா அந்த ப்ராஜெக்டோட மேனேஜர் வந்து ஹீரோ தான் அப்படின்றது அவருக்கு தெரியாது. ஹீரோயின் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, ஹீரோயின் வந்து பார்க்கும்போது அது வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நீ வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உனக்கு பயமா இருக்கா இவ்வளோ பெரிய இடத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த லவர் பையன் கேட்கும்போது ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, நான் எதுக்காக வந்து கவலைப்படணும், நான் எதுக்காக வந்து பயப்படணும், இந்த இடத்துல வந்து பயப்படுறதுக்குலாம் வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு உடனே அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லுன்னா, இப்போ நீ பயப்படாட்டி இப்போ நீ என்ன ஆகுற பாருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சுல அந்த சர்டிஃபிகேட் எடுத்து காட்டும். இங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிமிஷம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்ததை கூட நான் வேஸ்டா தான் நினைக்கிறேன், டைம் வேஸ்ட்
வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்ட்டு ஹீரோயின் பாட்டுக்கு போயிடுவாங்க. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த லவ்வர் பையனை வந்து உள்ள விட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயினை மட்டும் உள்ள வர சொல்லுவாங்க. உடனே அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடும். இவ்வளோ செஞ்சு நம்ம இந்த மீட்டிங்குள்ளே போக முடியலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ நினச்சின்னா வந்துட்டு நானும் அந்த மீட்டிங்குள்ளே வர முடியும், அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ நீ வந்து மனசு வச்சுனா என்னை கூட்டிகிட்டு போகலாம். இத்தனை வருஷம் என் கூட நீ வேலை பார்த்துருக்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருக்க அப்படின்ற மாதிரி இப்போ அந்த லவ்வர் பையன் கேட்பார். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, நீ எனக்கு லவ்வராக மட்டுமா இருந்திருக்க, என்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு பணம் கட்டுறேன்ற பேரில் அவ்வளோ நாள் கட்டாமல் இருந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சமாக அந்த காசு இருக்க மாதிரி இருக்கணும், அந்த கார்டை அதை தூக்கி என் மூஞ்சில் அன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு இருந்துச்சல்ல, பணம் கட்டாமே கட்டுறேன்னு சொல்லிட்டு என்ன இத்தனை வருஷமாக ஏமாற்றிட்டு இருந்தேன். என் அனுமதி இல்லாமே நானே உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்த மாதிரி என் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கிட்ட. அவள் முன்னாடி அந்த ஃபியான்சி முன்னாடி என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்ட. இதெல்லாம் தான் நீ எனக்காக பண்ணது. இந்த 10 வருஷத்தில் நான் உனக்கு என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்தால் வேலை பார்த்து கொடுத்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. வந்துட்டு நான் மன்னிச்சிரு, எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் நீ கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் கேட்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சான்ஸா, உனக்கு இந்த 10 வருஷத்தில் ஏகப்பட்ட சான்ஸ் நான் கொடுத்துட்டேன், ஆனால் நீ என்னை இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் கோவமாக வரும். வேறு ஹீரோனை வெறுப்பேற்றிட்டே இருக்கும். இது ஹீரோக்கு அந்த ஆள் இருக்கார்ல, அதாவது அந்த லவ்வர் பையன், அவருக்கு வேற ஒரு மார்க்கு கொஞ்சம் நேரம் நீ சும்மா இருக்கேன், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது வாயை மூட வச்சிருவாரு. உன்னை ஹீரோன்னு சொல்லுவாங்க, நீ எனக்கு என்ன என்கிட்ட நீ பேசினாலும் அதுக்கு ஒன்றுமே யூஸ் ஆக போகிறதில்லன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த மீட்டிங் மட்டும் நம்ம அட்டன் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே லாஸாக போயிடும் அப்படின்றது இப்போ தான் அந்த லவ்வர் பையனுக்கு நல்லாவே புரியும். இவங்களோட நம்ம கொலாபரேட் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா அதை விட அசிங்கம் வேறு எதுவுமே கிடையாது, எப்படியாவது இங்கே நம்ம இதை கடைச்சியே ஆக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு சிந்தனை ஃபுல்லாக அதிலேயே இருக்கும். பேசிட்டு அவங்க அந்த வேலையாக கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த லவ்வர் பையன் இருக்கார்ல, அவர் வந்து கேட்பாரு, இப்போ நான் உனக்கு ஒரு கடைசி சான்ஸ் கொடுக்குறேன், இப்போ யாவது என் கூட தனியாக போய் அவர்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக இப்போ 2 பேர் தனித்தனியாக பேச போகிறதா இருக்குது. அதில் இவருக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நீ என் கூட சேர்ந்து வந்துட்டா, ஏன்னா ஹீரோனுக்கு டேலண்ட் இருக்குன்றது அவருக்கு தெரியும். ஸோ நீ என் கூட சேர்ந்து வந்தீங்கன்னா அது நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி தான் பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. அவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி அது எனக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி, அது என்னோட திறமையால் நடந்ததாகவே நான் நினச்சிக்கிறேன், உன் கூட நான் சேர மாட்டேன்ற மாதிரி சொல்லுவோம். இவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடும். இன்றைக்கி பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி ரெண்டுத்துக்கும் அடிப்படி சண்டை மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒருத்தவங்க வருவாங்க, உங்களுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோயினும் போவாங்க, அவரும் போவார், அதில் ஒரு பயம் போவார். 2 பேருமே தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்துட்டு இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதாவது அவங்கவுங்க சைட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இப்போ அந்த லவ்வர் பையன் என்ன சொல்வார்னா, என்கிட்ட இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க தனிப்பட்ட முறை இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன சொல்லும், இவ்வளோ பேசுகிற அந்த ஹீரோயின் வந்து என்னோட ஹஸ்பண்டோட கடையில் தான் வேலை பார்த்தா, அதனால தான் அவளுக்கு இந்த திறமையே இருக்குன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி இருந்தால் கூட என்கிட்ட நிறையவே வந்துட்டு வித்தியாசமான ஐடியாக்கள் இருக்குது, நான் அவர் கூட வேலை பார்த்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் என்னோட திறமை வச்சு தான் நான் வந்திருக்கேன் தவிர்த்து வேறு எதுவும் கிடையாதுன்ற மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரியே அவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அவர் என்ன சொல்வார்னா, சரி ஓகே, அவங்க கூட தான் வேலை பார்த்தாங்கன்னு சொன்னீங்க, அப்போ சில கொஷின்ஸ் நான் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த லவ்வர் பையனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஒரு மேனேஜர்ன்ற போர்வையில் இருக்காரு, உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு தானே என்னென்னன்றது தெரியும். உடனே அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அப்படியே திரும்பி பார்ப்பார், ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாளா, ஏதாவது சொல்வாளான்னு. ஹீரோயின் எதுவுமே சட்டை பண்ணவே மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் இப்போ அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. அதனால் இப்போ மொத்தமும் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். அதுலேயே அந்த லவ்வர் பையனுக்கு மூஞ்சி இன்னும் கொஞ்சம் வாடி போயிடும். தாத்தா இருக்காருல, அவருக்கு வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் தாத்தா, அவர் வந்து ஹீரோவோட தாத்தாவாக தான் இருக்காரு. அவர் வந்துட்டு இன்னும் அவங்க 2 பேர் கல்யாண விஷயம்லாம் அந்த தாத்தாக்கு தெரியல. அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினை ஓகே பண்ணலான்னு போவார். அந்த டைமில் அந்த லவ்வர் பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்துட்டு, உங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி அவங்க வந்து சும்மா இல்லை, பிளைண்ட் டேட்டுன்ற பேரில் அவங்க இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க, அவங்கள நம்பி நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை ஒப்படைச்சிங்க அப்படின்னா வந்து அது சரி வருமான்ற மாதிரி காட்டிடுவாங்க. இது தாத்தாக்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம பேரன் கூட பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி அவருக்கு கோவம் தான் இருக்கும். அதனால வந்துட்டு அவங்க பெரிய ஆளாக இருக்காங்களே, இந்த மாதிரி சாதாரண ஆளுங்களோட பழகக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஹீரோயினை வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிற மாதிரி நினைப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வரும். அவர் நினைப்பாரு, தாத்தாவை பொறுத்தவரைக்கும் ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா அதை பிடிச்சி வச்சுப்பாரு, அதில் உள்ள உண்மை என்னன்றது அவர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போய்டும். ஸோ இது நடக்கிறதுக்குள்ளே நம்ம போய் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் இப்போ தாத்தாவை பார்க்கறதுக்காக வருவாங்க. ஹோட்டலில் இவங்க வேலை பார்த்தாங்க, அது மட்டும் கிடையாது, அவங்க போகிற டைமில் எல்லாரையும் வேலையுமே அவங்க எடுத்து விட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேரில் பயங்கரமாக சொல்லுவோம். அந்த தாத்தா இப்போ ஹீரோயினுக்கு வந்து அவங்க மேலே கோவம் தான் தாத்தாக்கு வரும். இந்த டைமில் ஹீரோ வந்துட்டு அவங்களுக்காக பேசுகிறோன்னு நினைப்பாரு. ஆனால் என்ன எதுன்னு தாத்தா வந்து கேட்க மாட்டார். ஹீரோயின் பேசும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எனக்காக நீங்கள் யாரும் அவங்களுக்கு இன்னும் தெரியாது இவர் தான் அந்த தாத்தா பேரன் அப்படின்லாம் தெரியாது, சப்போர்ட் எல்லாம் வேண்டாம், ஒரு வேலைக்குன்னு வரும்போது அந்த இடத்துல இப்படி சப்போர்ட்லாம் பண்ணிட்டு ஹஸ்பண்ட்ன்ற பேரில் வந்தோம் அப்படின்னா அது அந்த வேலைக்கு ஒரு இதாக இருக்குது, அதில் நீங்கள் போங்கன்னு சொல்லவும் அது இப்போ ஹீரோ வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து போகலான்னு நினைப்பாரு. நானே வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ தாத்தா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இவருக்கு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தது உண்மைதான், 10 வருஷமாக இருந்தேன், அந்த செக்ரட்டரியாக இருந்ததெல்லாம் உண்மைதான், வெயிட்டராகவும் நான் இருந்துகிட்டு இருக்கேன், எல்லாமே ஓகே தான், ஆனால் வந்துட்டு என்னோடய ஷேர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல, அது வந்து நானாக எழுதி கொடுக்கல, அதை வந்துட்டு ஃபேக்காக தான் அவங்களாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ப்ரூஃபோட ஹீரோன்னு காட்டுவாங்க, அந்த மெசேஜஸ்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும், அதெல்லாம் காட்டும். அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். அது மட்டும் இல்லாமல் இவங்களை ஏமாற்றிருக்காங்கன்றது இப்போ தாத்தாக்கு தெரிய வரும். அவங்க கூட இருந்தவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள்லாம் இப்போ இவருக்கு தாத்தாவுக்கு ஹீரோயினே புரிய வைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க,
பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இதுக்கப்புறமும் ப்ரூஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா, என் கூட வேலை பார்த்த எல்லாரையுமே நான் வர சொல்றேன். அவங்க எல்லாரும் சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தாத்தா யோசிப்பாரு. இந்த டைம்ல வந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். இவங்க எல்லாரும் மட்டும் வந்துட்டாங்க, உண்மைய சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு அன்னைக்கே என் கதை மொத்தமா முடிஞ்சிரும். அதனால நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது 2ம் யோசிக்கும். என்ன வந்து பயங்கரமா திட்டி விட்டுருவாரு. உடனே ஒரு வழியே இல்லாம இவங்க என்ன பண்ணுவாரு, அந்த லவர் பையன் வந்து ஹீரோயின் கால்ல விழுந்து விழுந்து விழுந்துருவாரு. ஏன்னா அவரோட லைஃபே வந்து இந்த பிசினஸ்ல தான் இருக்கு. ஸோ அவங்கள்ட்ட கேட்கவும் அவங்க மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப திரும்பவும் வந்துட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்கு. அது ஹீரோ அந்த லவர் பையனை வீட்டுக்கு கூட்டு வந்துரும். அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப சோகமா இருப்பாரு. இது தனக்கு வந்து இதுக்கப்புறம் இவன் ஒண்ணும் இல்லாம போயிட்டானா, இவன் கூட இருக்கிறது நம்ம வேஸ்ட்ன்ற மாதிரி அது ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிரும். வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பார்ட்டிக்காக ரெடி ஆகி வருவாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோ வந்துட்டு பேசும்போது, "நீ எதுக்காக எனக்காக இவ்ளோ ஸ்டாண்ட் பண்ற? ஏன் என்ன யாருன்னே உனக்கு தெரியாது. ஒரு 2, 3 டேஸ்க்கு முன்னாடி தான் என்ன பார்த்த. எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எனக்காக இவ்ளோ போராடுறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அப்ப ஹீரோ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து குடுப்பாரு. அந்த ஃபோட்டோல பார்த்தோம்னா, இவங்க சின்ன வயசுல ஒண்ணா படிச்சிருப்பாங்க. ஹீரோவோட ஃபேஸே ஹீரோயினுக்கு டோட்டலா மறந்து போயிருக்கும். அப்பவே ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேல ஒரு கிரஷ் இருக்கும். நான் தான் அந்த பையன் சொல்லும்போது, ஹீரோயினுக்கு அந்த ஸ்கூல்ல எடுத்த அந்த குரூப் ஃபோட்டோ இருக்குல்ல, அத பார்த்தோனே ஹீரோயினுக்கு தெரியும். அந்த பையனா நீ? அப்படின்ற மாரி இப்ப அவங்க அந்த அளவுக்கு தன்னை நேசிச்சு இப்ப வரைக்கும் தனக்காக இருக்கான்ற மாரி இவங்களுக்கு இப்ப ஹீரோ வந்து உண்மையிலேயே புடிச்சிரும். அந்த ஃபியான்சி பொண்ணு லவ்வர் பையன் வந்திருப்பாரு. இவங்க 2 பேரும் அவங்க வரட்டும், அவங்கள நான் எவ்வளோ அசிங்கப்படுத்துறேன் பாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ இங்க வருவாங்க. எல்லாரும் முன்னாடி ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவாரு. அது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. பண்ற சின்ன 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 அந்த ஏமாத்து வேலையெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருவாரு. உடனே நீ இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அவன் என்ன கல்யாணம் பண்ணுவா, என்ன தேடி வருவான்னு சொன்னதுனால தானே நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் செஞ்சேன். ஆனா இப்ப என்னன்னா அவன் ப்ரொபோஸ் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடி அவங்க கல்யாணம் திரும்பவும் நல்லா கிராண்டா நடக்க போகுது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கோவப்பட்டுட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ண உடனே ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த நேரம் ஹீரோட ஃபேமிலியில உள்ள எல்லாருமே அங்க இருப்பாங்க. தாத்தா கூட அவங்க 2 பேரும் விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு ஏத்துட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோ இப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது ஹீரோ இல்ல அந்த லவ்வர் பாய் என்ன பண்ணுவாரு, அங்க ஒரு பெரிய ஒரு ஸ்கிரீன்ல அப்படியே நல்லா ஒரு ப்ளே பண்ணி விட்டுருவாரு. என்னன்னா ஹீரோயின் வந்து ஆரம்பத்துல ஒரு 10 இயர்ஸா இவர் கூட இருந்தாங்கல்ல, அந்த பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் இவர் கூட வாழ்ந்தாங்க, டேட்டிங்ல இருந்தாங்கல்ல, அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இவ ஏன் கூட மட்டும் இல்ல, இவ கேரக்டரே இப்படிதான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிடுவாரு. உடனே ஹீரோயினுக்கு அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். கூனி குறுகி போயிடுவாங்க. லவ் பண்ணி ஒரு 10 வருஷம் அவங்க கூட வாழ்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதுக்கப்புறம் கல்யாணமும் வேணாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப விரக்தி ஆயிடும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஹீரோ கிட்டே சொல்லிடுவாங்க, சாரி என்னை மன்னிச்சிரு, இதை பத்தி நான் உனக்கு சொல்லணும், எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்ததுன்னு சொல்ல நினைச்சேன், ஆனா அதை நினைக்கவே எனக்கு அருவருப்பா இருந்தது, அதனாலதான் நான் எதுவுமே சொல்லல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, நான் இங்கிருந்து போகணும்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கிருந்து போவாங்க. போகும்போது இப்ப தாத்தா என்ன சொல்வாருன்னா, நீ இங்கிருந்து போக கூடாதுன்னு சொல்வாரு. இப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப தாத்தா என்ன சொல்வாருன்னா, உனக்கு பாஸ்ட்ல ஒரு லைஃப் இருந்திருக்கு, அது இந்த மாதிரிலாம் இருந்திருக்குன்றது எங்களுக்கு தெரியாம இல்ல, ஏன்னா இவ்வளவு பெரிய ஃபேமிலியில வந்துட்டு ஒரு பொண்ணு எடுக்கிறோம்னா எதுவும் விசாரிக்காம இல்ல, ஆனா நீ அந்த பாஸ்ட்ல நீ 10 வருஷத்தை நீ அவனை லவ் பண்ணியிருக்க, அவனை வந்து விரும்பி இருக்க, அவனை கல்யாணம் பண்ணி நினைச்சிருக்க, அவன் உன்கிட்ட எவ்வளவு அளவுக்கு வந்து நடந்திருக்கான், அவன் உன் லைஃப்ல அவன் விளையாடி இருக்கான், அதாவது உனக்கு கொடுக்க வேண்டியது எதுவும் கொடுக்கல, மரியாதையும் உனக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கையும் அவன் எதுவுமே கொடுக்கல, உன்னை டோட்டலா அவன் ஏமாத்திருக்கான் அப்படின்றத நாங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம், எங்கள்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு. ஸோ நீ அந்த 10 வருஷத்தை அவனை நம்பி இருக்க, அதை தவிர நீ வேற எதுவுமே பண்ணல, அதை நினைச்சு நீ வெக்கப்படுறதுக்கு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி இப்ப தாத்தா சொல்லுவாரு. இருக்கு உடனே சும்மா இல்லாம அந்த லவர் பையன் என்ன சொல்வாரு, எது இவ்வளோ போட்டோஸ் இவ்வளோ வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறமும் அவளை உங்க வீட்டுல ஏத்துக்கிறீங்களா, உங்களெல்லாம் நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது, நீங்கெல்லாம் பெரிய குடும்பத்து ஆளுங்களான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்துவாரு. இதை பார்த்த உடனே அந்த ஃபியான்சி பொண்ணுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். போதும் இதே மாதிரி ஏன் சொல்லிட்டே இருக்க, அவளுக்கு தான் ஒரு வாழ்க்கைன்னு போறாள், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானேன்னு கேட்கும்போது அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி உருட்டி ஒரு பாட்டுக்கு வில்லத்தனமா சிரிச்சிட்டே இருப்பாரு. உடனே அந்த தாத்தாக்கே கோவம் வந்துடும். அவங்க எல்லாரையும் வெளியே துரத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. மாதிரி அவமானமா ஆயிடும், இந்த இடத்த விட்டு இப்போ வெளியே போறோம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே வேக வேகமா கிளம்புவாங்களா. அதோட ஹீரோக்கு மனசே தாங்காது, உட்காந்து அவர் கல்யாணம் நின்று போச்சு, அவங்க தாத்தா சொல்லி அவங்க கேட்கல, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ உண்மை என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தான் அவங்க படிச்சதுலேருந்து கூட படிச்சதா நினைச்சிட்டு இருக்காங்க, அதாவது அந்த லவர் பையனை. ஆனால் உண்மையிலேயே ஹீரோயினுக்கு இவ்வளோ பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்தது வந்து லவர் பாய் கிடையாது, அந்த ஹீரோ தான். அவர் ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஹீரோயின் வந்து லவர் பாய் கிட்ட தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொம்மையை நான் அவளுக்காக கொடுத்தறியான்னு கேட்டுட்டே இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பொம்மையெல்லாம் காசு கொடுத்து வாங்காம இந்த ஹீரோ கொடுத்த பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பாரு. ஹீரோயின் வந்து இவர் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் மேல தனி பிரியம் லவ் அதெல்லாம் வந்து அவர் கூட இருந்திருப்பாங்க. இதெல்லாம் வச்சுட்டு என்ன நீ இந்த அளவுக்கு தான் புரிஞ்சிருக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டே இருப்பாரு. இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதோட ஹீரோ ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட பிசினஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேற வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி அந்த வேலையில போயிட்டே இருப்பாங்க. இவங்களை நம்பினாங்கல்ல, அவங்களுக்காகவும் அவங்க நிறைய ஸ்டெப் எடுத்துட்டே இருப்பாங்க. ஹீரோயின் லைஃப்ல நிறைய முன்னேறிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியும் ஹீரோ தான் தன்னை உண்மையிலே நேசிச்சது, அந்த டால்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததே ஹீரோ தான் அப்படின்றது எல்லாமே தெரிய வரும்போது ஹீரோ அவங்க மனசால ஏத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு இவ்வளவு நாள் அந்த ஃபியான்சி பொண்ணு பிளான் பண்ணிட்டு இருந்ததுல, கடைசியில பார்த்தா அது அந்த லவ்வர் பையனுக்கும் அது துரோகம் பண்ணிட்டு இருந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே அது வந்து என்னை விட்டு போயிடாத, நான் உன்னை நேசிச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நீ எந்த அளவுக்கு என்ன நேசிச்சேன்னு எனக்கு தெரியும், ஒரு நாயை கூட நான் கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எட்டி உதச்சிட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவாரு. ஹீரோயினுக்கு இப்போ ஹீரோ ரொம்பவே பிடிச்சிருக்கும், அவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் இப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க, இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்
எண்டிங்கில தான் வந்து இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னும்